வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு 5 செக்ஷன் ஃப்ரம் பிஎன்எஸ் என்னன்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன செக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 13 பார்த்தோம், செக்ஷன் 14 பார்த்தோம், அப்புறமா செக்ஷன் 17 பார்த்தோம். 14 and 17 ஒரு பேர், அப்புறமா செக்ஷன் 15 and 16 ஒரு பேர். ஸோ செக்ஷன் 14 and 17 வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ரிலேட்டடாக பார்த்தோம். செக்ஷன் 15 and 16 வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆக்ட் ரிலேட்டடாக பார்த்தோம். இந்த 4 செக்ஷன், அதாவது செக்ஷன் 14, 15, 16, 17 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிஃபென்ஸில் வரும், இல்லைன்னா ஜென்ரல் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம், அதுலேருந்து வரும். ஸோ தட் கிரிமினல் லைபிலிட்டி வந்து உழுவாது. ஸோ ஒரு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னால நீங்கள் ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரிமினல் லைபிலிட்டிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். அதை பற்றி பேசுகிற செக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 14 and 17. செக்ஷன் 15 and 16 வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆக்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களோட லைபிலிட்டி வந்து உங்கள் மேலே வந்து விழாது, நீங்கள் வந்து அந்த லைபிலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்த செக்ஷன். சப்போஸ் உங்களுக்கு நல்லா ரீகலெக்ட் பண்ண முடியலன்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு 5 செக்ஷன் ஆஃப் பிஎன்எஸ் என்னென்னு பார்ப்போம். இதில் செக்ஷன் 65 ரிலேட்டடாக என்னென்னு பார்ப்போம். செக்ஷன் 65லேருந்து 69 வரைக்கும் பார்ப்போம். ஸோ அப்போது 63ம் 64ம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ உங்களால் ரீகால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 63 வந்து ரேப்போட டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க, செக்ஷன் 64 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 65 ஆஃப் பிஎன்எஸ். இந்த செக்ஷன் 65 ஆஃப் பிஎன்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசியில் 2 செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 376 கிளாஸ் 3, அதுக்கப்புறமா செக்ஷன் 376 AB அப்படிங்கிற செக்ஷனில் அதை பற்றி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த செக்ஷன் 65ல் 2 கிளாஸ் இருக்குது, கிளாஸ் 1 and கிளாஸ் 2. இந்த கிளாஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த செக்ஷன் 65ங்கிறது எது பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப் இன் சர்டன் கேசஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் ரேப் நடக்குது, அதில் ஒரு அந்த விக்டிம் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 16 இயர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட், அதாவது அந்த அக்யூஸ்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 20 இயர்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லைஃப் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த இடத்துல லைஃபுங்கிறது மீனிங் என்னென்னா லைஃப் டைம் ஃபுல்லாக. ஸோ நம்ம வந்து செக்ஷன் 6ல் வந்து பார்த்துருப்போம் என்னென்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் 20 இயர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேஷன் பர்பஸ்க்காக தான் அது சொல்லியிருப்பாங்க. பட் ரியாலிட்டியில் லைஃப்னா லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா சில டைம் 14 இயர்ஸ்லையோ இல்லை 20 இயர்ஸ்லையோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல 16 இயர்ஸுக்கு கம்மியாக இருக்காங்க அந்த விக்டிம் இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாட் லெஸ் தென் 20 இயர்ஸ், அதுக்கப்புறமா ரியாலிட்டியில் ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளோ அதிகமான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ தட் ரேப்பு நடக்கக்கூடாதுன்னு, அதுவும் இல்லாமல் பிலோ 18 கம்மியாக இருக்கிறவங்க, இல்லைனா 16 கம்மியாக இருக்கிறவங்க, இல்லை பிலோ 12 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கிறவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வராங்க. இதே கிளாஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 12 இயர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. சப்போஸ் விக்டிம் வந்து 12 இயர்ஸ்க்கு கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், நாட் லெஸ் தென் 20 இயர்ஸ், லைஃபு இல்லைன்னா டெத் பெனால்ட்டி வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 65 ஆஃப் பிஎன்எஸில் பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப் இன் சர்டன் கேசஸ் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 66 ஆஃப் பிஎன்எஸ். இதே வந்து ஐபிசியில் எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 376A ஆஃப் ஐபிசியில் சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன் 66 எதை பற்றி பேசுகிறாங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் காசிங் டெத் ஆர் ரிசல்ட்டிங் இன் அ பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் விக்டிம். ஸோ ரேப் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு டெத் ஆயிடுது, இல்லைன்னா பெட் ரிட்டன் ஆயிடுறாங்க, அதாவது எந்த விஷயமும் பண்ண முடியாமல் நடக்க முடியாமல் பெட் ரிட்டன் ஆயிடுறாங்க, வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் ஆயிடுறாங்க அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். ஓகேங்களா? நாட் லெஸ் தென் 20 இயர்ஸ் இல்லைன்னா லைஃப் வரைக்கும் அது கொடுக்கலாம். இந்த லைஃப்னு இந்த இடத்துல சொல்லும்போது அவங்க ரிலீஸே ஆக மாட்டாங்க, லைஃப் லாங் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் இதை சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் செக்ஷன் 66 ஆஃப் பிஎன்எஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இந்த செக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன்லாம் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. அந்த ஃபைனு யாருக்கு போய் சேரும்னா விக்டிம்க்கு போய் சேரும். அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அந்த ஃபைன் வந்து அதை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துப்பாங்க. சரி, நார்மலாக கிரிமினலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனுங்கிறது கோர்ட்டுக்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ தான் போய் சேரும், விக்டிம்க்கு போகாது. பட் ஆனால் இப்போ இருக்க அந்த பிஎன்எஸில் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஸ்பெஷல் ஆக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனுங்கிறது விக்டிம்க்கு போகிற மாதிரி சில செக்ஷன்ஸில் சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனுங்கிறது விக்டிம்க்கு தான் போய் சேரும். நெக்ஸ்ட் செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 67 ஆஃப் பிஎன்எஸ். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பை ஹஸ்பண்ட் அப்பான் ஹிஸ் ஒய்ஃப் டியூரிங் செப்பரேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசியில் எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 376Bயில் சொல்லியிருக்காங்க. ஸோ
ஸோ இந்த இடத்துல ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் போது அதுக்கு தகுந்தப்பறம் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடந்துச்சுன்னா அது வந்து ரேப்புன்னு ஆகாது. பட் ஆனால் இந்த இடத்துல அவங்க செப்பரேட்டாக இருக்காங்க. அதாவது ஒன்று செப்பரேஷன் ஆர்டர் மூலியமாவோ இல்லை ஜுடிஷியல் செப்பரேஷன்னாலேயோ இல்லைன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒத்து வராதனால அவங்க செப்பரேட்டாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்க வித்தவுட் ஹர் கன்சென்ட் அப்படின்னா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த செக்ஷன் 67 சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் லெஸ் தென் 2 years இல்லைன்னா அப் டு 7 years வரைக்கும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லாதனால ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டும் வரும், சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் வரும், விச் கேன் பி டிசைடட் பை த ஜட்ஜ். ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த ஜட்ஜ் வந்து டிசைட் பண்ணுவாங்க அந்த பேஸ்ட் ஆன் த டிகிரி ஆஃப் த அஃபென்ஸ் பேஸ் பண்ணி சிம்பிளும் கொடுக்கலாம், ரிகரஸும் கொடுக்கலாம். சப்போஸ் மேலே இருந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கறனால அதுதான் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அதை பேஸ் பண்ணி தான் அது கொடுப்பாங்க. சப்போஸ் எய்தர் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிளும் இருக்கலாம், ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டும் இருக்கும். இதில் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸுங்கிற டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 63 கிளாஸ் ஏலேருந்து டி வரைக்கும் ABCD இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. அந்த டெஃபினிஷனில் ஃபிட் ஆகிற விஷயம் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்டுக்கு இதில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்க எப்போனா செப்பரேஷனாக இருக்காங்க, இல்லை ஜுடிஷியல் செப்பரேஷன் ஆர்டர் இருக்குது, அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்க வித்தவுட் ஹர் கன்சென்ட்டாக இருந்துச்சுன்னா செக்ஷன் 67 கீழே, அதாவது IPCயில் 376B கீழே அவர் மேலே ஒரு கிரிமினல் லைபிலிட்டி வருது. அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 2 years, மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 years வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 68 ஆஃப் BNS. 68 ஆஃப் BNS எதை பற்றி சொல்கிறாங்கன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பை எ பர்சன் இன் அத்தாரிட்டி. ஓகேங்களா, இன் அத்தாரிட்டின்னு சொல்லும்போது ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க கூட வந்து இப்போ இல்லைன்னா சபார்டினேட் கூட வந்து ஒருத்தவங்க கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுட்டாங்கன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இதே IPCயில் எந்த செக்ஷன்னா செக்ஷன் 376C ஆஃப் IPCயில் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரிசன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க. நாட் லெஸ் தென் 5 years அப் டு 10 years வரைக்கும் இருக்குது. இதில் ஹையர் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபார்டினேட் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்க விச் இஸ் நாட் அமௌண்டிங் டு ரேப். ஆனால் ஸ்டில் அந்த ஹையர் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனுக்கு கீழே பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது. ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா ஏன்னா ஹையர் அத்தாரிட்டி வந்து சபார்டினேட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ இல்லை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் செக்ஷன் 68 கீழே அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கான டெஃபினிஷன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் செக்ஷன் சொல்லும்போதே சொன்னேன். செக்ஷன் 63 கிளாஸ் ஏலேருந்து டி வரைக்கும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் ரேப்பாக இல்லைனாலுமே ஹையர் அத்தாரிட்டி சபார்டினேட் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுட்டாங்கன்னா செக்ஷன் 68 கீழே வந்து அவங்க மேலே கிரிமினல் லைபிலிட்டி வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த செக்ஷன் 68 கீழே பனிஷ்மெண்ட் என்னங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 69 ஆஃப் BNS. செக்ஷன் 69 ஆஃப் BNS வந்து எதை பற்றி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பை எம்ப்ளாயிங் டிசைட்ஃபுல் மீன்ஸ் இல்லைன்னா எக்ஸெட்ரா. ஸோ டிசைட்ஃபுல் மீன்ஸ்னால் என்னென்னா ஸோ வந்து ஒருத்தவங்க இன்டியூஸ் பண்ணுறது இல்லைன்னா ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்குறது ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை ப்ரொமோஷன் ரிலேட்டடாவோ இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா அவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சி ஒருத்தவங்களுக்கு வந்து ஏமாற்றி அவங்க கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது செக்ஷன் 69 சொல்லியிருக்காங்க. ஸோ பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 10 years வரைக்கும் இருக்குது. ஸோ இட் கேன் பி சிம்பிள் ஆர் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா IPCயில் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த BNSல தான் இந்த செக்ஷன் புதுசாக வந்திருக்கு. ஸோ ஒருத்தவங்களை ஏமாற்றி நம்ப வச்சு ஏமாற்றி அதனால செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கான பனிஷ்மெண்ட் செக்ஷன் 69 கீழே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேப் ரிலேட்டடான செக்ஷன்ஸ் தான் பார்த்தோம். அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோலேயே ஆல்ரெடி ரேப்னா என்ன, ரேப்க்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தோம். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். செக்ஷன் 65, 66, 67, 68 அண்ட் 69 ரிலேட்டடாக இருக்குது. ஓகேங்களா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செக்ஷனுக்கு ஜஸ்ட் ஒரு வார்த்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தட் அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.